friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒருத்தவங்க கொஸ்டின் கேக்குறாங்க. அதாவது நம்ம வீட்டை பத்தியோ இல்ல வீட்ல இருக்கிறவங்கள பத்தியோ, அவங்க எப்படி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க நபர்களை பத்தியோ விசாரிக்கும் போது அவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் பாத்தீங்களா. நம்மளுடைய ஹோம்ல இருக்கவங்கள பத்தி நம்ம ஒரு ஆன்சர் பண்ணுவோம் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சின்ன பசங்களா இருந்தா கண்டிப்பா யாராவது வந்து உங்க வீட்ல எத்தனை பேரு, உங்க வீட்ல யார் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. சோ அதெல்லாம் வந்து மேபி ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம். அவங்க கூட ஏதாவது விசாரிக்கும் போது நம்ம அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி ஆன்சர் பண்றதுன்றதான் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு 5 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஹோம் பத்தி. ஓகேங்களா. இது எங்கள் வீடு. இப்போ வந்து ஒரு வீட்டை காமிச்சு இதுதான் எங்க வீடு அப்படின்னு சொல்றோம்னா அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, this is our house. This is our house. இது எங்களுடைய வீடு, இது எங்க வீடு அப்படின்னு சொல்றதுக்கு this is our house அப்படி சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், நான் இங்கு என் பெற்றோர்களுடன் வசிக்கிறேன். நான் சொல்லுவோம்ல, யார் கூட இருக்கீங்க அப்படின்னா நான் எங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லல. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I live, வசிக்கிறேன் அப்படின்றதுக்கு I live. ஓகேங்களா. Here, இங்கு அப்படின்றதுக்கு நான் இங்கு வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதனால இங்கு. பெற்றோர்களுடன் அப்படின்றதுக்கு உடன் அப்படின்னு சொல்றோம்ல, அதனால வித். என் பெற்றோர்களுடன், அதனால என்றதுக்கு மை. பெற்றோர் அப்படின்னு வருதுல்ல, அதுக்கு வந்து பேரண்ட்ஸ். ஓகேங்களா. பெற்றோர்களுடன் அப்படின்னா வித் மை பேரண்ட்ஸ். என் பெற்றோர்களுடன், வித் மை பேரண்ட்ஸ். இந்த உடன், அதாவது பெற்றோர்களுடன் அப்படின்னு வருதுல்ல, அதுக்கு தான் இந்த வித்ன்ற வேர்டை நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா. நான்னா ஐ, வசிக்கிறேன்றதுக்கு லிவ், இங்கு அப்படின்றதுக்கு ஹியர், உடன் அப்படின்றதுக்கு வித், மை அப்படின்றது என், பெற்றோர்களுடன் அதனால பேரண்ட்ஸ். ஐ லிவ் ஹியர் வித் மை பேரண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட், எனக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் உள்ளனர். சோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I have இப்போ எனக்கு அப்படின்றதுக்கு ஐ, எனக்கு அப்படின்றதுக்கு, உள்ளனர் அப்படின்றதான் have நம்ம சொல்றோம். ஓகேங்களா. have a brother, ஒரு தம்பியும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஒருன்றதுக்கு தான் one brother அப்படின்னு சொல்லாம a brother அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. and ஒரு தம்பியும் ஒரு தங்கையும், மற்றும் ஒரு தம்பியும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. அதுக்குதான் ஒரு தம்பியும் ஒரு தங்கையும். and a sister, ஒரு தங்கையும் அப்படின்றதுக்கு a sister. ஓகேங்களா. அதாவது a அப்படின்றது வந்துட்டு ஏ அப்படின்னு குறிக்கும். ஏன்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ அதை நம்ம தனியா சொல்லும் போது a அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சோ இந்த a எதுக்கு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்படின்ற வேர்டை குறிக்கும். ஓகேங்களா. ஒருன்றத குறிக்கும். உள்ளனர் அப்படின்றதுக்கு தான் ஹேவ்ன்றது சேர்த்திருக்கோம். எனக்கு அப்படின்றதுக்கு ஐ, உள்ளனர் அப்படின்றதுக்கு ஹேவ், a brother and a sister, ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் உள்ளார். ஓகேங்களா. நெக்ஸ்ட், என் தம்பிக்கு 6 வயதாகிறது. சோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் தம்பிக்கு. ஓகேங்களா. அப்போ my brother is 6 வயதாகிறது அப்படின்றதுக்கு 6 years old. 6 years old, வயது அப்படின்றதுக்கு old அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. 6 years old. ஓகேங்களா. 6 years old. இப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ரோனவுன், அதாவது third person singularன்னு சொல்லுவோம். சோ third person singularன்றதுனால நம்ம is சேர்த்திருக்கோம். ஓகேங்களா. my brother is 6 years old. ஓகேங்களா. நெக்ஸ்ட், என் தங்கை அவனுக்கு இளையவள். என் தங்கை அவனுக்கு இளையவள். ஃபர்ஸ்ட் இப்ப கேட்பாங்கல்ல, அப்ப பையன் ஃபர்ஸ்டா பொண்ணு ஃபர்ஸ்டா, இப்ப தம்பின்னு சொல்ற, தம்பி ஃபர்ஸ்டா தங்கச்சி ஃபர்ஸ்டா அப்படின்னு கேட்பாங்கல்ல. சோ அது வந்துட்டு என் தங்கச்சி தான் இப்ப லாஸ்ட் அப்படின்றதுக்கு என் தங்கை அவனுக்கு இளையவள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு மை சிஸ்டர். என் தங்கைனா மை சிஸ்டர் இஸ் இளையவள் அப்படின்றதுக்கு younger. ஓகேங்களா. இளையவள் அப்படின்றதுக்கு younger to him, அவனுக்கு அப்படின்றதுக்கு சொல்லிருக்காங்கல்ல, அவனுக்கு அப்படின்றதுக்கு to him அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. அவனுக்கு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்துட்டு
டு ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து என் தங்கை அப்படின்றதுக்கு மை சிஸ்டர், இளையவள் அப்படின்றதுக்கு எங்க, டு ஹிம். இது வந்துட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக வந்துட்டு இஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் இது மாதிரி கிராமர் பற்றியெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல நாங்க டீப்பா உங்களுக்கு கிராமர் பத்தி இந்த இடத்துல ஏன் இஸ் வருது, அந்த இடத்துல ஏன் வாஸ் வரணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல வந்து எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.